வணக்கம். மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். பல்வேறு யாகங்களை செய்தனர். பிறகு புத்திரகோஷ்டி யாமம் மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியர் அந்த யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை உரு கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு வருந்தினர். அப்போது சிவபெருமான் அசிரீரியாக, மன்னா, மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என்று கூறினார். அரசனும் அமைதி பெற்றான். தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியானால் செங்கோல் வலுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள். பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றாள். பிறகு பெரும்படையுடன் சென்று கைலம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவர்களின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்து இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார். அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை நெறிகளில் நாணி தலை குனிந்தாள். அவளது 3வது தனங்களில் ஒன்று மறைந்தது. இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், நான் உன்னை வந்து மனம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார். தடாதகை மதுரையை அடைந்து அரண்மனைக்குள் புகுந்தாள். இறைவனுக்கும் தடாகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர். மேலும் பல நாட்டு மன்னர்களும் வந்திருந்தனர். பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தர பாண்டியன் என்ற பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டுவிட்டு மீனாட்சி, சுந்தரேஸ்வர் ஆக இறைவடிவாயினர் என்பது இத்தல வரலாறு. மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியை மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோயில் கொண்டு விளங்குகிறாள். தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருளியவளாக மீனாட்சி அம்மை இத்தலத்தில் அருளுகிறாள். இதனால்தான் பெண்களின் தெய்வமாக இவள் கருதப்படுகிறாள். தங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியை கதி என பக்திகள் தவம் கிடக்கின்றனர். மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள் என்று பொருள்படும். அதுபோல உலகத்து மக்களுக்கு தன் அருள் பார்வையால் மீனாட்சி நலம் தருபவள் என புராணங்கள் போற்றுகின்றன. கருவறையில் மீனாட்சி அம்மன் 2 திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் செண்டு ஏந்தியபடி காட்சி தருகிறார். கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கும் அன்னையை காண கண்கோடி வேண்டும். மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது. இவரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒரு குடும்பத்தில் பெண்கள் கை ஓங்கி இருந்தால் அந்த வீட்டில் மீனாட்சி ஆட்சி நடக்கிறதா என்ற பேச்சு வழக்கில் உள்ளது. அந்த அளவிற்கு மீனாட்சி அம்மன் புகழ் இன்றளவும் கொடிக்கட்டி பறக்கிறது. மீனாட்சி அம்மன் சன்னதியே முதன்மையாக உள்ளது. அம்மனை வணங்கிய பின்னே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது. மதுரை மாநகருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் தான். மொத்தம் 12 கோபுரங்கள் உள்ளன. தங்கத்திலான கோபுரங்கள் 2 என 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைய பெற்றுள்ளன. நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.